அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த ஜோதி மக்கள், கொளத்தூர் மக்கள் எப்படி கேடுகட்ட மக்கள் சொல்லுவான். உங்க காலில் போட்டு அவனை அடிக்கணும். மசால் வடை அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணிருக்காரு. வைத்தறிச்சல் ப்ரோ, வைத்தறிச்சல் வந்து என்ன பண்றாரு பொறாம லைட்டா. இப்போ இதே மக்கள் தான் தொடர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்க வச்சாங்க. அப்ப விஜய் இல்ல ப்ரோ, 2 கட்சி மட்டும் இருந்தது, ஆடுனாங்க. அம்மா இருந்ததுக்கு அப்புறமா இவர் வந்தாப்ல. அம்மா இருக்கும்போது வர முடியுதா? This is an unwanted statement irrelevant to the current situation. ஏன் சுடுகாடுன்றானுங்க, குளத்து சுடுகாடா மாற போகுதுன்றானுங்க. அது என்ன சொல்றது? அப்புறம் மக்கள் எல்லாம் சாவச்சிருவாங்களா? குளத்தூர்ல இருக்கிறவங்கலாம் வைத்தறிச்சல் பண்றது பேசுறது தெரியுது, நீ மூடு. ஒருத்தர் கேடுகட்ட ஜனங்க தான் குளத்தூர்ல. தளபதியை தொகுச்சு கேடுகட்ட ஜனங்க தான். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? எல்லாத்தையும் வாங்கி பார்க்கலாம். லாஸ்ட்ல முதுகுல குத்துற மாதிரி தானே இது வந்து நேரா குத்துறமா. இதே மக்கள் தானே 3 வருஷம் தொடர்ந்து ஜெயிக்க வச்சாங்க. இப்ப கேடு கட்டுறன்னு சொன்னா சரியா இருக்குமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இனிமே திமுக காரங்க அப்படிதானே பேசுறாங்க. இனிமே வந்து மக்களை வந்து தரகுறையா பேசுறது அவனோட வேலையை. ஆனா ஸ்டாலின் தோத்துறக்கூடாது, அது மன வருத்தம் தான் குளத்தூர் மக்களுக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இவங்க வந்து மழை பெஞ்சா சில ஏரியால தண்ணி நிக்குது, ரோடு ஒரு மாதிரியா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பெரியார் ஹாஸ்பிட்டல் எங்க அம்மாவை சேர்த்துக்கிறோம். கழிவறை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி வரல, ரொம்ப மோசமா இருக்கு. என்ன ஐயா, என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான் சார். இங்க குளத்தூர்ல இந்த தாடி நின்று கூடாது. ஏன்னா எஸ்ஆர்ல வந்து 95,000 ஓட்டு எடுத்துட்டாங்க. நீங்க ஃப்ராடா பாய்? ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்ப மாறி 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 வருதுனால ஜனங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு தான் போட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு விஎஸ் பாபு தனியா நின்னாருன்னு வச்சுங்களேன், எப்படி ஒரு சுயேட்சா நின்னாருன்னா ஒரு 2000 ஓட்டு வாங்குறது கஷ்டம் தான். ஆனா பாபா உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம். உங்க காலில் போட்டு அவனை அடிக்கணும். அவர் ஜென்மத்தை செருப்பா வச்சுக்கிறாரு எங்க குளத்தூர்ல. அவன் பணத்திலேயே மிதந்தவன் அவன், அனிதா ராதாகிருஷ்ணன். குளத்தூரை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? ரா பகலா அவ்வளவு உழைச்சிருக்காரு. ஆனா வேதனையில் இருக்கிறாங்க குளத்தூர்ல பெரும்பான்மை மக்கள். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனா இப்பத்தி இருக்கிற நிலைமைக்கு அந்த இது இல்ல, சைலண்டா இருக்குது இடம். முன்ன இருந்ததை விட இப்ப நல்லா இருக்கு. எவ்வளவு பேர் தெரியுங்களா? அங்க கும்பலா கஞ்சா அடிச்சு உட்காந்து இருப்பானுங்க. நான் வந்து கூட இங்க கத்தி இருக்கிறேன், வாடா இங்க கொட்டை போட்டுக்கோ. நக்கல்யா அவனுக்கு. நீ என்ன இவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னு என்ன கேட்டாங்க. பயந்து இருந்தா ஏன்னா கஞ்சா அடிக்கிற பசங்களை என்ன வேணா பண்ணுவானுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன்பா உங்களை நாங்க தப்பே சொல்லலையே. உங்களை வந்து உங்க ஆட்சி தப்புன்னு நாங்க சொல்ல வரல, குறைகள் தான் சொல்றீங்க. அவ்வளவுதான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. என்னங்க பண்ணல குளத்தூருக்கு? கேடு கட்ட மக்கள் நீங்க எப்படி சொல்லலாம்? என்ன நான் சொல்லல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. முதல்வருக்கு இதை காமிக்காம அவர் முதல்வர் வரும்போது தர போட்டு விட்டுருவாங்க அவருக்கு தெரியாத அளவுக்கு. அப்ப அதுக்கு யார் பதில் சொல்றது? அவங்க தப்பு பண்ணிட்டு நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மத்த மக்கள் இந்த இடத்துக்கு நாங்க சொல்றோம். இது மாதிரி குளத்தூர்ல எத்தனை இடம் எத்தனை பிரச்சனை இருந்தது நமக்கு தெரியாது. அவரு முதல்வருக்கு தெரியாது. அவரு அப்படியே கூட்டின்னு வருவாங்க, கூட்டின்னு போயிடுவாங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அவர் உள்ள எல்லாம் கூட்டின்னு போய் இந்த மாதிரி இருக்குது ஐயா, இதெல்லாம் சரி பண்ணணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் செஞ்சிருப்பாரு. குளத்தூரை சிங்கப்பூர் போல மாத்திராங்க சொல்றாங்க. புதுசா இருக்காங்க. முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு ஷாப்பிங் அது ஏதோ கட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க, பஸ் ஸ்டாப்பிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பயமா அது கடிச்சிடாத. சரியா சொல்லக்கூடாதுதான். அது அந்த மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா, அரசியல்வாதிங்க சொல்றாங்கன்னா, அதுக்கு நம்ம எப்படி அவங்க எதனால நம்ம இந்த குளத்தூர்ல தோத்தோன்றது அவங்க அதை இது பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். குளத்தூர் வந்து சிங்கப்பூர் போல மாத்திராங்க சொல்றாங்க. அவரே நினைச்சீங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா உணவகத்தை மீண்டும் புதுப்பிக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது நல்ல விஷயம் ஐயா. சூப்பர் விஷயம். அது நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. மலிவு உணவை இன்னும் தரம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமான விஷயம் அது. அதாவது வரவங்களாம் வந்து தரத்தை குறைப்பாங்களே தவிர தரத்தை ஏற்ற மாட்டாங்க. பரவாயில்ல, இவரு லேட்டா வந்திருக்காரு, இவரு முன்னாடி வந்திருக்கணும். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? 150 ரூபா கோட்டு 160 ரூபா வாங்க, 140 கோட்டு 150 ரூபா வாங்க. கரெக்டா 140 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பாராட்ட விஷயம். நான் அவருக்கு ஓட்டு போடல, ஆனா அடுத்த முறை அவரு தான் ஓட்டு போடுவேன். ஆமா,
தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயலலிதா ஒரு சிஎம் இருக்கும்போது விஜய் அவர்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எங்க அவர் அரசுக்கு வந்துட போறாரு அப்படின்னு ரிலீஸ் பண்ண விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் சிஎம் ஆகி அம்மா பேரை கூட மாத்தாம அப்படியே செயல்படணும் உத்தரவிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நல்லதை பண்ணா சார் நல்லது. எதை நல்லதை பண்றோமோ நல்லது. ஐயோ இது நல்லா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டோம், அது ஹோட்டல திறக்கட்டும், இந்த கஞ்சாவா ஒழிக்கணும். கஞ்சாவில என் பேரெல்லாம் போயிட்டாயா, என் பேர் நல்ல பையன். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்சா அடிப்பான் வந்து சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேன்றாங்க. அது கூட வேண்டாம், அந்த சிலிண்டர் கூட வேண்டாம். நிறைய பணம் வந்துடும். எதை வச்சு வருமானம் வருது குடும்பத்துக்கு? என்னால முடியலடா. ஏழை ஜனங்களுக்கு பசியாட இருக்கு, அதை நம்பி போதுங்க. அது ரொம்ப நல்ல திட்டம். அது என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, நான் பசி பட்டியோட இருக்கிறேன், நீ வாங்கி கொடுத்த சாப்பிடுற மாதிரி இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா எங்கதான் வெளியூர்ல இருந்து வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால இப்ப அந்த உணவு திட்டத்துக்குனா ரொம்ப ஜனங்க சாப்பிட்டு. தெய்வமே தெய்வமே. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி காலகட்டத்தில் ஹோட்டலில் போனால் 100 ரூபா கம்மி எதுவுமே சாப்பாடு கிடையாது. சாதாரண கீழே தள்ளு வண்டியில் விற்றா கூட ஒரு இட்லி 15 ரூபா 20 ரூபா விற்கிறாங்க. கேட்டால் கேஸு காரணத்தை காட்டுறாங்க. திமுக ஆட்சியில அம்மா உணவகத்தை கண்டுக்கலன்னு ஒரு புகார் இருந்துச்சு. கண்டுக்கல, சில இடத்துல மூடி விட்டாங்க. அம்மா ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. திறக்கிறது பிரச்சனை இல்லை சார், சரியா செயல்படுதா அப்படின்னு பாக்கணும். அதாவது ஒரு தடவை சும்மா நாங்களும் தரணும் திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நான் சரியா செயல்படுதா, உணவு நல்ல சாப்பாடு குடுக்குற தரமா குடுக்குறாங்களா, மீனா இடம் சுத்தமா இருக்குதா, அதெல்லாம் பாக்கணும். மத்தவங்க பண்ண தவிர இவர் பண்ண மாட்டார் நம்பிக்கை. நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். சாப்பிட்டு பாக்குறோம், நாங்க வாங்கிட்டு தான் இருந்தோம். சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல நல்லா இருக்காது. மெயினா வந்து இந்த பரிமாறுறவங்க பாருங்க, தூக்கி போடுவாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற, ஒரு மரியாதை இருக்காது, ரெஸ்பான்ஸ் இருக்காது. உனக்கு என்ன 3 ரூபாய்க்கு இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் இல்லாம மரியாதையோட கொடுக்க சொல்லுங்க சார். ரோட்டோரத்துல எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க தெரியுமா, சாப்பாடு இல்லாம. 2 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்கிறதுனா அவங்க அடுத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னா நம்ம கொடுக்க மாட்டாங்களா, கார்ல வந்து கொடுத்துட்டு போவாங்க. நானே இதோட போய் கொடுத்துட்டு போயிருக்கேன். என்ன மனுஷன். அவங்க ஆட்சியில வந்து கட்சி இதுவா பார்த்தாங்கன்னா இவர் வந்து மக்களோட இதுவா பாக்குறாரு. நல்லது, மக்கள் நல்லதை பாக்குறாரு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. தாய் கிட்ட தான் போய் பசி எடுக்குதுன்னா சாப்பாடு கேட்போம் நம்ம வீட்டுக்கு போனோம்னா. ஆனா அந்த அம்மா ஓபன் பண்ணதை வந்து இவரு அவங்க பேர்லயே இருக்கட்டும்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப நன்றி சொல்றேன். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சினிமா துறையில இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க சாப்பாட்டுக்கு அங்கதான் அதிகமா சாப்பிடுறாங்க. இப்ப வளர்ந்துருக்கவங்க எல்லாருமே ஒரு காலத்துல அங்க சாப்பிட்டவங்க தான். அவங்க அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அம்மா அவங்களுக்கு அந்த பாராட்டு ஃபுல்லாமே சேரும். ஃபர்ஸ்ட் பசிக்கிற மக்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம், ஏழை மக்களுக்கு. அது வந்து அம்மா கொடுத்தாங்க. அது வந்து ஒரு கண்டினியூ பண்றா இருப்பாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் சார் அழுகுறீங்க? மசால் வடை மசால் வடை ராயா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.